ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பலூன் காருக்கு என்ஜினும் இல்லை, மோட்டாரும் இல்லை, எதுவுமே இல்லை. என்ஜினே இல்லாமல் எப்படி ஓடுங்கிற சயின்ஸை பார்ட் 1 வீடியோவில் இதுக்கு நியூட்டனோட 3 விதிகளும் தான் காரணம்னு பார்த்தோம். பட் இந்த பலூன் காருக்கு இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. இந்த பாட்டில் நாம் பார்க்க போகிறது ஏர் ப்ரெஷர், த்ரஸ்ட் மற்றும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்கிற சீக்ரெட்ஸ் தான். மறப்பதற்கான மனப்பாடம் அல்ல கல்வி, வாழ்வதற்கான செயல்முறை தான் உண்மையான கல்வி. இன்டு நெக்ஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏர் ப்ரெஷர் அண்ட் த்ரஸ்ட். ஊதப்பட்ட பலூன் அழுத்தப்பட்ட காற்றால் நிரப்பப்படுது. பலூனுக்குள்ள பயங்கரமான ஏர் ப்ரெஷர் ஏற்படுது. இப்போ நீங்கள் பலூனை ஃப்ரீயாக விடும்போது பலூனுக்குள்ளே இருக்கிற காற்றழுத்தம் வெளியே இருக்க காற்றழுத்தத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால காற்று வேகமாக வெளியேறும். அண்ட் பலூன் முனையில் இருந்து காற்று வெளியேறும் போது ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க த்ரஸ்ட். இந்த த்ரஸ்ட் தான் பலூன் காரை எதிர் திசையில் தள்ளுது. இதே கான்செப்ட் தாங்க ராக்கெட் லான்ச்சுகள்லையும் ஜெட் இன்ஜின்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க. உங்கள் புரிதலுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், கேளுங்க. ஜெட் இன்ஜின் தன்னோட முன்பக்கம் இருக்கிற ஃபேன் பிளேட்ஸ் மூலமாக காற்றை உள்ளே இழுக்குது. அந்த காற்றை நாம் கம்ப்ரஸரை வச்சு சுருக்கி உள்ள ஏர் ப்ரெஷரை உருவாக்க வைக்கிறோம். அப்படி உருவான ஏர் ப்ரெஷரோட பெட்ரோல் மாதிரியான எரிபொருளை கலந்து எரிக்க விட்டு சூடான வாயுக்கள், அதாவது கேஸஸ், ஜெட் இன்ஜின் பின்புறத்துல இருந்து அதிவேகத்தில் வெடிச்சு வெளியேறும் போது த்ரஸ்ட் இங்கே தான் உருவாகுது. த்ரஸ்ட் உருவாகி கேஸ் ஜெட் இன்ஜினோட பின்பக்கம் தள்ளப்படுறதுனால என்ஜின் முன்னோக்கி தள்ளப்படுது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. நாம் கையால் செஞ்ச ஒரு சின்ன பலூன் கார்லேயே பெரிய விஞ்ஞானம் ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த பாட்டில் கடைசியாக எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆற்றல், அதாவது எனர்ஜி எப்படி தன்னோட வடிவத்தை மாற்றுது பார்க்கலாம். காற்று ஊதப்பட்ட பலூனில் சேமிக்கப்படுது. இதுக்கு பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே காற்று பலூன்ல இருந்து வெளியிடப்படும் போது சேமிக்கப்பட்ட ஆற்றல் ஒரு ஒர்க்காக மாறுது, அதாவது கார் நகர தொடங்குது. இதுக்கு பேர் கைனடிக் எனர்ஜி. இந்த கான்செப்டில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டியது ஆற்றல், அதாவது எனர்ஜி ஒருபோதும் அழிக்கப்படுவதில்லை, ஒன்றிலிருந்து இன்னொன்னா மாற்றப்படுது. இவ்வளோ சயின்ஸ் கான்செப்ட் ஒரு சின்ன பலூன் காரில் கற்றுக்கலாமான்னு ஆச்சரியமாக இருக்கா? இன்னும் நிறைய இந்த சேனலில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஆரம்பத்திலே ஸ்டெம் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் அதற்கு பின்னால் இருக்கும் சயின்ஸை கற்றுக்கிற குழந்தைங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், ரோபோட்டிக்ஸ் டிசைனர், ப்ராடக்ட் இனோவேட்டர், சயின்டிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஸ்டெம் டாய் ஆர் டை கிட் ஆண்டர்பிரனர், சஸ்டைனபிள் டெக் டெவலப்பராக ஃபியூச்சரில் தனித்துவமாக செயல்படலாம். இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலமாக நாங்கள் 3 முக்கியமான அப்டேட்டை கொடுக்க விரும்புகிறோம். நம்பர் 1, எங்களோட எல்லா ஸ்டெம் ப்ராஜெக்ட்ஸும் டாய்ஸாக அவைலபிளாக இருக்குது. ஏன் குழந்தைக்கோ டாய்ஸுக்கு பதிலாக இந்த பலூன் பவர்ட் கார் வாங்கி தரப்போகிறேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில். நம்பர் 2, உங்கள் பள்ளி இல்லை கல்லூரிக்கான சயின்ஸ், மேத் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட்ஸ் வேணுமா? ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ப்ராஜெக்ட்ஸ் தயாரித்து தரோம். அதே நேரம் உங்கள் கையாலேயே மீண்டும் அந்த ப்ராஜெக்டை செய்ய ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடும் கூட இலவசமாக தரப்படும். ப்ராஜெக்ட்ஸ் உங்ககிட்ட, சப்போர்ட் எங்ககிட்ட. 3வது எக்ஸைட்டிங் அப்டேட்க்கு காத்துருங்க, கூடிய விரைவில் போஸ்ட் பண்ணுறோம். நாம் இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டதை கொஞ்சம் சோதனை செஞ்சு பார்க்குற டைம். கியூரியாசிட்டி கொஷின்ஸ்க்கான நேரம். நம்பர் 1, உங்கள் பலூன் காரை ரொம்ப வேகமாக ஓட வைக்க நீங்கள் என்ன மாற்றம் இதில் செய்வீங்க? நம்பர் 2, ஒரு பலூனுக்கு பதிலாக 2 பலூனை காருக்கு முன்னாடி 1 பின்னாடி 1ன்னு கட்டினா என்ன ஆகும்? கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். உங்கள் க்ரியேட்டிவ் ஆன்சரை பார்க்க ஆவலாக காத்துட்ருக்கோம். பாய் பட்டீஸ், சயின்ஸ் கற்றுக்குவோம், ரியல் டைமில் அப்ளை பண்ணுவோம்.